தமிழே உயிரே வணக்கம். தாய்சேய் ஒருபம்மா உனக்கும் எனக்கும். முன்மாதிரி முயற்சிகளை முன்னெடுக்கும் A3யின் எஜுசாஃப்ட் கணினி பயிற்சியில் பங்கு பெற்ற அனைத்து தோழமைகளுக்கும் எனது இனிய காலை வணக்கம். நமது A3 எஜுசாஃப்ட் நிகழ்வில் ஸ்கிராட்ச் எனும் ஒரு மிக மிக அருமையான திட்டநிரல் மென்பொருளை கற்பிக்கும் நிகழ்வு இருந்தது. ஆனால் நேரமின்மை காரணமாக அந்த நிகழ்வு தடைபட்டு விட்டது. ஆனால் ஸ்கிராட்ச் ஒரு மிகச்சிறந்த மென்பொருள். அதை நம் குழந்தைகளுக்கு நாம் கொண்டு செல்ல வேண்டும். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. இந்த காணொளி மூலம் நீங்க கண்டிப்பா ஸ்கிராட்சை கற்றுக்க போறீங்க. சரி, முதல்ல வாங்க நாம எப்படி ஸ்கிராட்சை முதல்ல இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிற டிவிடியில் இருக்கிற மென்பொருள்கள் வரிசைகளை பாருங்க. முதல்ல இந்த ஸ்கிராட்சை நிறுவுறதுக்கு நம்ம முன்னாடி ஒரு மென்பொருளை நிறுவனம். இங்க பாத்தீங்களா, அடோப் ஏஐஆர் இன்ஸ்டாலர் அப்படின்னு ஒரு மென்பொருள் இருக்கு இல்லைங்களா? இதை நீங்க டபுள் கிளிக் பண்ணுங்க. இப்ப பாருங்க, நான் டபுள் கிளிக் பண்ணறேன். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? சரி, பார்க்கலாம். பாருங்க, இப்போ இது மாதிரி ஒரு மெனு நமக்கு வந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஐ அக்ரி அப்படிங்கிறத கொடுக்குறேன். இப்போ எஸ் கேட்குது, நான் எஸ் கொடுக்குறேன். இப்போ இந்த அடோப் ஏஐஆர் அப்படிங்கிறது இன்ஸ்டால் ஆகிக்கிட்டு இருக்கு. பாருங்க, இன்ஸ்டால் ஆகி முடிச்சிருச்சு. சரி, ஓகே. இப்போ நான் ஃபினிஷ் கொடுத்துட்றேன். சரி, அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிற டிவிடியில் அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிராட்ச் அப்படின்னு இருக்கும். அதை பாருங்க. பார்த்தீங்களா, இது மாதிரி ஸ்கிராட்ச் 448 அப்படின்னு ஒரு மென்பொருள் இருக்கு. இந்த மென்பொருளை இப்போ நான் டபுள் கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்கிராட்ச் வந்து இன்ஸ்டாலேஷன் ஆக போகுது. இந்த ஸ்கிராட்சை இன்ஸ்டாலேஷன் பண்ண பின்னாடி இதை நம்ம எப்படி செயல்படுத்துறது அப்படின்னு சொல்லியும் பார்க்கலாம். ஒரு ஜஸ்ட் ஒரு 5 or 10 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. அப்போதான் நமக்கு இந்த ஸ்கிராட்ச் இன்ஸ்டாலேஷன் மெனு நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு இந்த ட்ரைனிங்கில் ஸ்க்ராட்ச் எடுக்க முடியாத நிகழ்வுக்கு உங்களுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சரி, ஸ்க்ராட்ச் இன்ஸ்டாலேஷன் ஆஃப்லைன் எடிட்டர் மெனு வந்துருச்சு. சரி, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதில் கன்யூ கிளிக் பண்ணுறேன். மறுபடியும் எஸ் கேட்குது. ஓகே, எஸ் கொடுத்துட்டேன். இப்போ இந்த ஸ்க்ராட்ச் ஆஃப்லைன் எடிட்டர் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. இது ஒரு சூப்பரான மென்பொருளுங்க. நம்ம குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இதை நம்ம சொல்லித்தரணும். ஏன்னா இந்த மென்பொருள் வந்து ஒரே கல்ல 2 மாங்கா அடிக்கிற டெக்னிக்கை நமக்கு சொல்லித்தருது. என்னன்னு கேட்குறீங்களா? அனிமேஷனும் நம்ம கற்றுக்கலாம், அதே டைமில் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் கற்றுக்கலாம். குழந்தைங்க பின்காலத்தில் ஒரு பில்கேட்ஸாக மாறணும் அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் தெரிஞ்சே ஆகணும். அது தெரிஞ்சால் அந்த குழந்தைங்களால ஃபியூச்சரில் நல்ல ஒரு டெவலப் ஆக முடியும். ஓகேங்க, இதுதாங்க ஸ்க்ராட்ச். ஓகே, வந்துருச்சு. சரி, முதல்ல இந்த ஸ்க்ராட்ச் அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்க்ராட்ச்ங்கிறது என்னன்னா, நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஒரு கிராஃபிக் யூசர் இன்டர்ஃபேஸ். இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் மென்பொருள் வகையை சார்ந்ததுங்க. இதில் நம்ம பண்ண முடியாததே இல்லைங்க. இன்டர்நெட்டில் வந்து இந்த ஸ்க்ராட்சுக்குன்னு தனியாக ஒரு வெப்சைட்டே இருக்குது. நீங்கள் கூகுளில் வந்து ஸ்க்ராட்ச் அப்படின்னு தெளிவு பாருங்கள். இது கல்வி சார்ந்து இருக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய கலைக்களஞ்சியம் அப்படின்னு சொல்லலாம். உலகளாவிய அமைப்பில் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் ஸ்க்ராட்சில் தொடர்ந்து ஈடுபட்டு தன்னோட பங்களிப்பை அளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது என்னங்க, பார்க்குறதுக்கு இது ஒரு இன்டர்ஃபேஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறோம் இல்லையா? இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விளையாட்டுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்ச மாதிரி ஒரு பில்டிங் பிளாக்ஸ் விளையாட்டு. குழந்தைங்க பில்டிங் பிளாக்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, பில்டிங் பிளாக்ஸ் அழகழகாக இருந்துச்சுன்னா ஒன்றோடு ஒன்று அடுக்குவாங்க இல்லைங்களா? அதே மாதிரி தான் இதில் நம்ம அடுக்கிறதன் மூலமாக இந்த செயல்பாடுகளை நாம் செய்ய போகிறோம். சரி, இப்போ நம்ம இதில் ஆரம்பிக்கலாமா?
இதில் இருக்கிறதுல இந்த முதல் மெனுவில் தாங்க நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் ரொம்ப சிம்பிள், வேறு மெனு எதுவுமே கிடையாது. ஃபைலில் எதுவும் இல்லை, எடிட் எதுவும் கட்ஸ்மா எதுவுமே கிடையாது. இதில் நம்ம பார்க்குறது எல்லாமே இந்த முதல் 3 மெனுவில் தாங்க இருக்குது. முதல்ல இருக்கிறது ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதுக்கடுத்தது காஸ்டியூம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நம்ம சவுண்டு வேணும்னா ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம் நம்மளுடைய இந்த ப்ராஜெக்டில். சரி, இப்போ முதல்ல ஸ்கிரிப்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஸ்கிரிப்ட் தாங்க இந்த ஸ்க்ராட்சோடைய ஹார்ட் மாதிரி. இதில் நமக்கு ஒரு 10 வகையான மெனு இருக்குங்க. மோஷன், லுக்ஸ், சவுண்டு, பென், டேட்டா, ஈவெண்ட்ஸ், கண்ட்ரோல், சென்சிங், ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு மோர் பிளாக்ஸ். இப்போ நம்ம இது ஒவ்வொன்றையும் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதில் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பாருங்கள், இருக்கிறது எல்லாமே இருக்குது இல்லைங்களா. அதே மாதிரி மோஷன் அப்படிங்கிறதுல பாருங்களா, அங்கே கீழே எல்லாமே சில மெனுஸ் இருக்குது இல்லைங்களா. சரி, இப்போ இதில் ஒவ்வொரு மெனுவையும் நம்ம இந்த இடது பக்கம் வலது பக்கம் இருக்கிறதுல நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஒவ்வொன்றையும் நம்ம வலது பக்கம் கண்ட்ரோல் பண்ணலாம். அப்போ எப்படி அப்படின்னா நகர்த்தலாம். இப்போ பாருங்கள், நான் மூவ் 10 ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லி நகர்த்துறேன். இதில் பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள், குழந்தைங்க பில்டிங் பிளாக்ஸில் இருக்கிறது என்ன பண்ணுங்க, ஒரு பக்கம் வந்து பல் மாதிரி இருக்கும், அதை இன்னொரு பக்கம் பொருத்தணும் இல்லைங்களா. அதே மாதிரி தான். சரி, இதை எப்படி பொருத்துறது, எப்படி செய்யறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். சரி, மோஷனில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, மூவ் 10 ஸ்டெப்பு, டர்னு, பாயிண்ட் டு டைரக்ஷன், எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் பேசிஸ் எல்லாம் இருக்குது. ஏன்னா சார் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ங்கிறீங்களா, அது ரொம்ப சிம்பிளுங்க. சும்மா கீழே நகர்றது மேலே நகர்றதுக்காக இது. சரி, இப்போ இது இந்த நான் வலது பக்கம் நகர்த்திட்டேன் சார், எனக்கு இது வேணாம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை அப்படியே இந்த பக்கம் கொண்டாந்து விட்டிங்கன்னா போயிடும். சரி, இதில் முதல்ல நம்ம ஆரம்பிக்கிறது என்னென்னா, இந்த ஃப்ளாகை நம்ம நல்லா கவனிச்சுக்கணுங்க. க்ரீன் கலர் இருக்குங்களா, இது ஃப்ளாகு. இதுதான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுக்கு, எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நமக்கு அனுமதி அளிக்குது. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, முதல்ல எல்லாத்துலேயும் இந்த ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. நம்ம ப்ரோக்ராம் எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னா, நம்ம இந்த க்ரீன் கலரில் இருக்கிற இந்த கொடியை கிளிக் பண்ணனா, வென் த ஃப்ளாக் கிளிக்டு. இப்போ இதை பண்ணனா நம்மளுடைய அனிமேஷனும் ப்ரோக்ராமும் இயங்கும் அப்படின்னா, அப்போ நம்ம முதல்ல இதை இங்கே கொண்டாந்து வச்சுக்கணும். அல்லது எனக்கு ஸ்பேஸ் பாரை ப்ரெஸ் பண்ணோன்னே என்னுடைய அனிமேஷன் நிகழணும் அப்படின்னா இதை கொண்டாந்து வைக்கலாம். இல்லை, இந்த சின்ன சின்ன பொம்மைங்கள்லாம் இருக்குங்க, இது ஸ்ப்ரைட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நம்ம வென் தி ஸ்ப்ரைட் கிளிக்டு அப்படின்னு வேணும்னா இப்போ இது வேணாம். சரி, நான் இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, நான் முதல்ல எனக்கு வென் ஃப்ளாக் கிளிக்டு அப்படிங்கிறது இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். சரி, ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஈவெண்ட்ஸ்குள்ளார வந்து வென் கிளிக்டு அப்படிங்கிற இந்த க்ரீன் கலர் ஃப்ளாகை கிளிக் பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ உடனே மோஷனுக்கு வரோம். மூவ் 10 ஸ்டெப்ஸ், இதை கொண்டாந்து இதில் அப்படியே ஜாயின் பண்ணுறோம். குழந்தைங்க பில்டிங் பிளாக்ஸில் ஜாயின் பண்ணுறாங்க இல்லையா, இது மாதிரி ஜாயின் பண்ணிட்டா ஒன்றோடு ஒன்று இணைஞ்சிருச்சு. அவ்வளோதாங்க, இந்த ஸ்க்ராட்ச் முடிஞ்சிருச்சு. என்ன சார் எதுவுமே பண்ணல முடிஞ்சிருச்சுங்கிறீங்க அப்படின்னா, அவ்வளோதான். உங்களுக்கு ஒன்றோடு ஒன்று பொறுத்து தெரியுதுன்னா இந்த ஸ்க்ராட்சில் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். நம்ம என்ன பண்ணோம், இப்போ இந்த ஃப்ளாகை கிளிக் பண்ணி பார்க்குறேன் பார்த்தீங்களா, அது 10 ஸ்டெப் மூவ் ஆகுது, நமக்கு தெரியுதுங்களா. இந்த ஒவ்வொரு ஃப்ளாகை கிளிக் பண்ண அது 10 ஸ்டெப். சரி, எனக்கு இது வந்து அப்படியே திரும்பி ரிட்டர்ன் போகணும் அப்படின்னா, இப்போ நான் பாருங்கள் இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டர்ன், அது அப்படியே திரும்பிக்கிச்சு. இப்போ மறுபடியும் இது பண்ணனா என்ன ஆகும் அப்படின்னா, அதை நோக்கி, அதாவது இதில் ஒவ்வொன்றிலையும் இருக்கிற இடத்துல வந்து நம்ம இடத்த அளவுகளை அதிகரிக்கலாம். இப்போ 10 ஸ்டெப்புக்கு இதில் நம்ம ஒரு 40 ஸ்டெப்னு போடலாம். சரி, இப்போ நான் எனக்கு இந்த டர்ன் வேணாம் அப்படின்னா இது ரெண்டையும் இங்கே விட்டுடலாம். சரி, இப்போ இந்த ஸ்ப்ரைட்டை இங்கே நான் வச்சிடுறேன். இப்போ 40 ஸ்டெப் வென் த ஃப்ளாக் கிளிக்டு. இப்போ நம்ம இந்த ஃப்ளாகை கிளிக் பண்ணோன்னே இது 40 ஸ்டெப் நகரணும். சரியா, பாருங்கள். சரி, இதெல்லாம் எப்படி செய்கிறது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றும் பண்ணலாம். சரி, இந்த லுக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்.
இதே மாதிரி அதுக்கு அடுத்தது இதில் என்ன பண்ணலான்னா, இந்த கீழே இன்னொன்று இடத்துல வாங்க, எனக்கு இது வேணாம் அப்படின்னா இது பண்ணி நம்ம இது டெலிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு பார்க்கலாம். சரி, இதில் இந்த நிறைய ஸ்ப்ரைட் எல்லாம் இருக்குது. இப்போ நம்ம ஒரு வேறு ஏதாச்சும் ஒரு அனிமல்ஸு, பேர்ட்ஸு, இது எல்லாமே இதில் நிறையா இருக்குது. லெட்டர்ஸு, பீப்புள்ஸு, நிறையா வகையான எல்லா வகையான சின்ன சின்ன ஐக்கான், குட்டி குட்டி பொம்மையே தெரியுது இல்லைங்களா? இது எல்லாமே நம்மளுடைய ப்ராஜெக்ட் அனிமேஷனில் கொண்டு வந்து வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு டக் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு இந்த ஸ்ப்ரைட் வேணாம். எனக்கு இது என்ன பண்ணணும்னா, இது அப்படியே ரைட் கிளிக் பண்ணுங்கள், இது டெலீட் கொடுத்துருங்க. அப்போ அது போயிடுச்சு. இப்போ எனக்கு இந்த டக் வந்துடுச்சு. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும், முதல்ல ஈவெண்ட்ஸுக்கு நான் போகிறேன். போன உடனே வென் த ஃப்ளாக் கிளிக்டு அப்படிங்கிறத எடுக்கிறேன். எடுத்தோடனே எனக்கு என்ன பண்ணணும், சரி, நகரத்தை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா, லுக்ஸில் போகலாம். இந்த ஃப்ளாகை அந்த இதை கிளிக் பண்ண உடனே இந்த இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, சே ஹலோ. சரி, ஓகே, ஓகேங்களா? சரி, இதை நம்ம பண்ணலாம், எது வேணாலும் மாற்றிக்கலாம். சரி, ஹாய் நடிப்போமா? சரி, ஓகே. இப்போ என்ன நிகழுதுன்னு பார்க்கலாம். இந்த வென் கிளிக்டு இதை பண்ண உடனே ஹாய் அப்படின்னு சொல்லுது. சரி, இதுக்கு ஒரு சவுண்ட் வச்சா நல்லா இருக்குமேனா, இந்த இதில் பாருங்கள், நம்ம சிஸ்டத்தில் ஆல்ரெடி நிறைய சவுண்ட் இருந்ததுன்னா அந்த சவுண்டை வந்து இணைச்சிக்கலாம். அதே மாதிரி இதுலேயே இன்பில்டாக நிறையா சவுண்டு இருக்குது. ஒவ்வொரு அனிமல் கத்துற சவுண்டு கிட்டத்தட்ட நமக்கு இதில் எவ்வளோ கணக்கு சவுண்ட்ஸ் இருக்குன்னா, நூற்றுக்கணக்கான சவுண்ட்ஸ் இருக்குது. எந்த ஒவ்வொரு டக் கத்துறதுக்கு ஒவ்வொன்றுக்குமே நம்ம இந்த சவுண்டு நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இது நம்மளுடைய செக் பண்ணி பார்க்கலாம். அப்போ நமக்கு இல்லை, நம்ம பேர்ட் வேண்டாம், டக் ஒரிஜினலாக சவுண்டு பண்ணுறது வேணும். இப்போ நமக்கு டக் தானே வேணுங்க இல்லைங்களா? சரி, இப்போ இதோடைய சவுண்டை நாம் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. அதே போல் அதுக்கு அடுத்தது இதில் நம்ம இதை மட்டும் வின் த ஃப்ளாக் கிளிக்டு மட்டும்தான் செய்கிறோமா அப்படின்னா அப்படின்னு இல்லை. சரி, இப்போ நான் இந்த டக்கையே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எப்போ நான் இதை கிளிக் பண்ணுறனோ, அதாவது இந்த டக்கை கிளிக் பண்ணுறனோ, எனக்கு ஏதாச்சும் ஒரு ஒன்று நிகழணும். சரி, என்ன நிகழ வைக்கலாம்? இதை நகர வைக்கலாம், அல்லது மாற வைக்கலாம், அல்லது நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதோடைய கலரை கூட மாற்றலாம். சரி, எப்படி இதோடைய கலரை மாற்றலாம்? சரி, அந்த இதை நான் கிளிக் பண்ண உடனே சேஞ்ச் கலர் எஃபெக்ட் பை அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இதை நான் அப்படியே கொண்டு வரேன். இங்கே இதில் அப்படியே மெர்ஜ் பண்ணிக்கிறேன். மெர்ஜ் ஆயிடுச்சுங்களா? சரி, இப்போ கலர் இதில் இருக்குதுங்களா, ஏதாச்சும் ஒரு கலரை நான் மாற்றுறேன். சரி, ஓகே. இப்போ நான் இதை கிளிக் பண்ணுற பாருங்க, இந்த டக்கை என்ன நிகழுதுன்னு பார்க்கலாம். அப்போ அதோடைய வடிவம் பிக்சலேட்டாக மாறிடுச்சு. நான் பிக்சலேட் கொடுத்துருக்கேன், அப்போ அதனுடைய வடிவம் பிக்சலேட்டாக மாறி இருக்கு. சரி, இப்போ என்னுடைய வடிவத்தை நான் மொசைக் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அப்போ இது என்ன நிகழுதுன்னு பார்க்கலாம். மொசைக் அப்படின்னா சின்ன சின்ன குட்டி குட்டிங்களாக வர்ற மாதிரி இருக்குது இல்லைங்களா? சரி, சரி, இந்த கலர் சேஞ்ச் வெறும் நார்மலான கலர் மட்டும் கொடுத்தோம்னா எல்லோ கலர் டக் இப்போ நமக்கு க்ரீன் கலர் டக்காக மாறி இருக்கு. ஒவ்வொரு தடையும் கிளிக் பண்ண இது ஆட்டோமேட்டிக்காக கலர் மாறிக்கிட்டே இருக்கும். சரி,
இப்போ நம்ம அதுக்கு அடுத்தது இது என்ன அப்படின்னு பார்க்கலாம். சரி, இதில் இதே மாதிரி தாங்க ஒவ்வொரு மெனுவையும் நீங்களே இழுத்துட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோடைய மெனு என்ன அப்படின்னு சொல்லி வந்துடும். சரிங்களா? ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். சரி, மேலும் மறுபடியும் உங்களுக்கு இந்த மெனு இதை பற்றி மறுபடியும் நல்லா தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா இதில் இருக்கிற ஒவ்வொரு மெனுவையும் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். சரிங்களா? சரி, இன்னைக்கு இதோட இந்த வகுப்பை நம்ம முடிச்சுக்கலாமா நண்பர்களே? உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் என்னை கேளுங்க. நான் இந்த வகுப்பு இதில் இருக்கிறது இந்த ஒவ்வொரு மெனுவையும் நான் உங்களுக்கு தனியாக சொல்லிக் கொடுக்கறதுக்கு விரும்புகிறேன். நம்ம குழுவிலையும் நான் தொடர்ந்து இதுக்கான பதிவேடுகள் செய்கிறேன். இதை செஞ்சு பாருங்கள், இன்ஸ்டால் பண்ணுங்கள். யார் யார் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்கன்னு ஈவினிங் சொல்லுங்கள். இதை மறுபடியும் இதில் இருக்கிற ஒவ்வொரு மெனுவுக்கும் நாம் வகுப்பெடுக்கலாம். உங்களை அனைவரையும் சந்தித்ததில் பேரன்பும் பெருமகிழ்வும் கொள்கிறேன். நான் குரு, சேலத்திலிருந்து.